என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. உலகெங்கும் பரிவாளும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வழிவழி. நான் செல்வகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் வரலாறு பூலோகம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மகிழ்ச்சியான நாள் நடந்திருக்கு. அப்படிங்களா? ஆமா. தாவக, அது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பமாயதுல விஜய் விஜய் தளபதி. ஆமா, அவர் தளபதி விஜய் வந்து என்ன நிக்கிறாரு, சரி போருக்கு, அரசியல் போருக்கு தயாராயிட்டாரு. அப்படி யானை படையோட அப்படியே பயங்கரமா தப்புதியா யானை. ஆமா, அந்த மாதிரி தளபதி ஆயிட்டாரு. கொடி அறிமுகப்படுத்திட்டு கொடி போட்டாரு. ஆமா, அந்த கொடியில வந்து பாத்தீங்கன்னா மேல 2 பக்கம் சிவப்பும், நடுவுல மஞ்சள். சரி, அதுல சுத்தி ஒரு வட்டம், அந்த வட்டத்துல வாகை மலர் அது வச்சிருக்காங்க. சரி, அப்புறம் அந்த வாகை மலர் சுத்தியும் நட்சத்திரங்கள் போட்டிருக்காங்க. சரி, அதுல 2 பக்கம் யானை இருக்கிற மாதிரி, போருக்கு தயாரான யானை எப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது பார்க்கும்போது என்னன்னா, திராவிடர்களுக்கு சுருக்குடு சூடு வச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். திராவிடத்துல தீய வச்சு கொளுத்துற மாதிரியே இருந்திருக்குது. இன்னைக்கு வச்சுட்டாங்கல்ல. என்ன காரணம் தெரியுமா? இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா கருப்பு சிவப்பு இல்லாம கட்சி கொடியே இருக்காது, அதுவும் இருக்காது. ஆமா, அதுல உள்ள நடுவால வெள்ளைய வைப்பாங்க, அப்புறம் ஏதோ வைப்பாங்க. அப்ப கையை வச்ச மாதிரி வச்சாங்க, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதே பேர் வந்து திராவிடம் அப்படிங்கிற இல்லாம பேர் இருக்கு அப்படின்னா அதுக்கு முதன்மையான காரணம் யார் தெரியுமா? அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஆமா, அவருக்கு அப்புறம் என்ன வந்து திராவிடம்ங்கிற பேர்ல யாருக்கு வரல, தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கல. ஆனா மொத்தமா வெள்ளை கொடியா ஒண்ண போட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, மக்கள் நீதி மையம். ஆமா, அவர் நீதி மையம் வந்து இந்த மையம் போய் திராவிடத்துக்குள்ள போய் மையம் கொண்டுருச்சு. ஆமா, அவர் மேடையில பேசும்போது, அவர் ஒரு கட்சி தலைவர், அவரு பேசும்போதே பிஹெச்டி படிச்சவங்க கூட முன்னாடி உட்காந்துருந்தானா கூட அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதுவே 4 தடவை போட்டு கேட்டதான் தெரியும். தடவை கேட்டு அதுக்கப்புறம் தான் அப்பா இன்னும் இதத்தை இவ்வளவு தூரம் இப்படி இழுத்து இப்படி சுத்தி வந்து சொல்லியிருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு பிஹெச்டி படிச்சவங்க கூட புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அவரும் அந்த மாதிரி ஆயிட்டாரு. அவர் இங்க எந்த எழுத்து கட்சி ஆரம்பிச்சாரோ ஊழல் ஒழிக்க வாழ்ந்துட்டு கிடக்காரு. அந்த மாதிரி ஏதாவது நம்ம தளபதி ஆயிடக்கூடாது, ஆக மாட்டாரு நம்புறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் நம்மளுக்கு. அப்புறம் அதுல பாட்டுல பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இந்த திராவிடத்தை இதுல மட்டும் இல்ல, கொடியில மட்டும் இல்ல, பாடல்லையும் திராவிடம் இல்ல, திராவிடம் கிடையாது. ஆமா, அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது. முழுக்க வந்து இந்த தமிழ் குடியில பத்தின பாடல்கள், வரிகள், தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் அர்த்தம் சார்ந்தது எல்லாமே அந்த பாடல்கள் எழுதியிருக்காங்க. சிறப்பா வந்திருக்கு. அதுக்கான விளக்கங்கள் அவங்க சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சுப்போம். நமக்கு எத்தனை வரைக்கும் பார்க்கும்போது இந்த வாகை மலர் அப்படிங்குது அது வெற்றியை குறிக்கக்கூடியது. கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்காங்க. அப்புறம் நட்சத்திரங்களுக்கு போட்டிருக்காங்க, ஒரு 28 நட்சத்திரம் இருக்குது. சரி, ஒரு 5 நட்சத்திரம் வந்து நீல கலர்ல போட்டிருக்காங்க. அது நம்ம அறிவுக்கு எட்ட முடி பார்த்தா இந்த முல்லை, நெய்தல், பாலை, மருதம் இந்த மாதிரி 5 வகை நிலங்கள் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். சரி, அவங்க சொன்னாங்க அப்புறம் தான் தெரியும் என்ன மாநாடு எல்லாம் போடணும், அதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. மாநாடு சொன்னக்கு அப்புறம் தெரியுது. சரி, மாநாடு முதல்ல திருச்சியில் நடக்குதுனாங்க. அப்புறம் அங்க சில பல காரணங்களால அங்க இல்ல. அப்புறம் மதிய பக்கம் மதுரை மாத்தினாங்க. இடம் இல்லையா? அங்கேயுமே இடமெல்லாம் இருக்குது, இடமெல்லாம் இருக்குது, இடம் இருக்குது. ஆனா இடம் நடத்துறதுக்கான இடமா இல்ல. அது ஏன் இல்ல என்னங்கிறது அது போக தெரியும். அது அடுத்த காணொலி, அது தனியா ஒரு காணொலி போட்டுக்குவோம். சரி, அது சில அரசியல் நெருக்கடிகளே பல காரணங்கள் போடுறாங்க, அதை விட்டுருவோம். இப்ப இந்த கொடி பாடலுக்கான விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஏன் இந்த ட்ரெண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க அந்த பதிலுக்கு ஒரு கொடியை போறவங்க திரும்ப அதை அழிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்கன்னா, இப்பவே திராவிடத்துக்கு வந்து பயத்தை காட்டிட்டாங்க 2 பேர். ஒருத்தர் அண்ணன் செந்தமிழன் சீமான், இன்னொன்னு தம்பி அவர்கள் விஜய். அவ்வளவுதான் வந்திருக்காங்களா? இப்ப இந்த பாட்டுன்னு சொன்னீங்க எனக்கு ஒரு இதுயா. இப்ப இவர் வந்து தமிழுக்கு, தமிழ் மக்களுக்கு சேர்ந்த ஒரு அருமையான ஒரு பாட்டை போட்டிருக்காரு. தமிழர் தானே? ஆமா. ஆனா திராவிடம் இதுவரை திராவிட மண்ணு அப்படி இப்படின்னு இந்த மாதிரிலாம் 50-60 வருஷமா அள்ளி வித்தாச்சல மண்ணை போட்டுருக்கு. அதனாலதான் இப்ப எல்லாமே தமிழ் தேசியமா வந்து திராவிட மண்ணு இப்ப பாத்தீங்கன்னா திராவிடத்துக்கு இது வந்து மொத்தம் தமிழர்களுக்கான ஒரு பாட்டா தெரியுது. பார்க்கும்போது திராவிடத்துல ஒரு பாட்டு போடுவாங்க, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படி போடுவான். அவரெல்லாம் நல்லா தான் வாழ்ந்தாரு. ஏதாவது எங்கேயாவது கொஞ்சமாவது கஷ்டப்படாத வாழ்ந்தாரு. அவரெல்லாம் நல்லா வாழ்ந்தாரு. ஏன்னா திராவிடம்ங்கிறது அவங்கள புகழ்ந்தே பாடி அவங்களே வாழ்ந்து அவங்களே மறைஞ்சுப்பாங்க. தமிழன் வந்து நாசமா போக வேண்டியது. அப்புறம் சரி அவருக்கு தான் அப்படி போட்டாங்க. சரி ஐயா ஸ்டாலின் நல்லா போடுவாங்கன்னு பார்த்தா அவருக்கு ஒரு பாட்டை போட்டாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு.
என்னையா பாட்டு போட்ட விடியல் தான் தரேன்னு கரண்டே என்ன இது கரண்டே போயிடுச்சு விடியல்னு சொன்னதையுமே வேலையை காமிச்சுட்டாங்களா. திராவிடங்கிறது உண்மையிலேயே இவ்வளவுதான் தமிழ்நாட்டுல மதிப்புங்கிறது தெரிஞ்சு போச்சப்பா. ஐயோ சரி இப்ப எப்ப கரண்ட் வருதா கரண்ட் வந்தப்பா ஒரு வழியா 2 மணி நேரமா நிறுத்திட்டாங்கயா கரண்டா. பாட்டு யதார்த்தமா பாடுனது அப்பா. யதார்த்தமா பாடும்போது கூட திராவிடத்துக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு இருக்கும்னு விடிச்சு ரொம்ப பயங்கரமா விடிச்சிரும் போட்டு இருக்குதா. என்னமாப்பா இப்ப ஸ்டாலின் பாடியே இந்த மாதிரி ஆகி போச்சு. லபக்குன்னு கரண்டா புடிஞ்சு விட்டாங்க. ஆமா திராவிட ஆட்சிங்கிறது நல்லா தெரியுது. திராவிட ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சரி இவர்கிட்ட எப்படி பாட்டை போட்டாங்க. அடுத்து இன்னொன்னு போட்டிருக்காங்க பாரு உதயநிதிக்கு. அவருக்கு ஏதாவது பாடும்போது ஏதாவது ஆயிரப்போகுது. ஸ்ட்ராங்காதான் இருக்குதா மேல் தலையில விழுந்துற போகுது. மண்டையில ஒண்ணும் இல்லை எனக்கு. அதாவது திரைக்குள்ளங்க கலைஞனவன் கலைஞர் பேரனவன். இது எல்லாம் தன்னை சுத்தி அவங்க திராவிடத்தை மட்டும்தான் பாடி இருப்பாங்க. திராவிடம்னு வந்துட்டாலே கலைஞர் புகழ் பாடணும், ஐயா ஸ்டாலின் புகழ் பாடணும், அடுத்து உதயநிதி புகழ் பாடணும். பாடினாங்களே பாராளுமன்றத்துல பார்த்தா எங்க பார்த்தாலும் இவங்க புகழ மட்டும் பாடணும், அவங்க மட்டும் வாழணும். தமிழ்நாட்டு மக்கள் ஓட்ட போட்டுட்டு ஓட்டாண்டியா உட்கார்ந்து இருக்கணும். இதுதான் அமுகுது. இது திராவிட மாடலு. இப்ப தமிழனுக்கு என்னன்னா இப்போ ஒரு பக்கம் அண்ணன் செந்தமன் சீமான் புலியோட வர்றாரு, புலிப்படையை கூப்பிட்டு வர்றாரு. இந்த பக்கம் விஜய் அவருடைய தம்பி அவர் என்ன பண்றாரு, யானைப்படையோட வர்றாரு. ஆமா இப்ப நடுவுல இருக்கக்கூடிய திராவிடத்தை 2 பேர் சேர்ந்து சிதறடிக்க போறாங்க. ஒரு வழி பண்ணிடுறாங்க. மிதிக்கும். அதாவது இது வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம், தமிழர்கள் நலம், தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் பேசி ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தானால ரொம்ப இறங்கல் ரொம்ப சிக்கல் பண்றது. ஆமா இது வரைக்கும் சீமானுக்கு எவ்வளவோ அவர் போராட்டங்களை சந்திச்சு இது பண்ணி ஓரளவுக்கு சமரசம் இல்லாம இது வரைக்கும் நிக்கக்கூடிய அண்ணன் சீமான் மட்டும்தான் இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் பெற்று தமிழருக்கான ஒரு முக்கியமான ஆளா வந்துட்டாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு தமிழன் தான் ஆளணும், தமிழ் தேசிய அரசியல் தான் இருக்கணும், வரணும். அதே போல அந்த தமிழன் சார்ந்துதான் அந்த ஆட்சியும் நடக்கணும். அதுக்கும் எதிர்கட்சியா ஒரு தமிழன் தான் இருக்கணும். அதுவும் தமிழ் தேசிய அரசியலா இருந்தாலும் ஒரு தமிழன் தான் இருக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல ஒரு தமிழன் எதிர்கட்சி தமிழனாவும் இருக்கணும். அவனும் தமிழ் தேசிய அரசியலாவா தான் இருந்தா தான் தமிழ்நாடு உருப்படும், தமிழ்நாட்டு மக்களும் உருப்பிடுவாங்க. ஏன்னா அரசியல் களங்களை அப்படி மாத்திட்டாரு. என்ன பண்ணிக்கிறாருன்னா திராவிட சித்தாந்தமும் இந்திய சித்தாந்தமும் ஒரு பக்கமா தமிழனுக்கான சித்தாந்தமா மாத்தி தமிழ் தேசிய கருத்துக்களை இளைய மக்கள் விட்டு எடுத்து வச்சு அடுத்த தலைமுறை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன ஆகுது, தமிழ் தேசிய கருத்தையும் தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணுல நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இப்பதான் பிறந்திருக்கு. இது அப்படியே நடந்து ஓட ஆரம்பிக்கும். 26 ஆயிரம் 31ல நிச்சயம் தமிழ்நாட்டுல தமிழருடைய ஆட்சி கண்டிப்பா நடைபெறும். ஆளுங்கட்சியாவும் சரி எதிர்கட்சியாவும் தமிழ் தேசிய அரசியலாவே இருந்ததுன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஆமா அதுக்காக ஒரு தளபதி விஜய் கமலஹாசன் மாதிரி எங்கேயாவது ஆயிடாம எங்கேயும் மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவரா சீமான் சொன்ன மாதிரி என்ன சொல்லிக்கிறாருன்னா அவர் தமிழர் நிலத்தில் பிறந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்து தமிழர்களுக்காக ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற தம்பி இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வெற்றி வகை சோட அண்ணனின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் வாழ்த்திக்கிறாரு. ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு மனதார வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதுதான் தமிழருடைய தமிழ்நாடு தமிழன் பண்பு அறம் இதுக்கு என்னென்ன சதி வேலைகள்லாம் பண்ணுங்கிறத போக போக நாமளும் நம்ம வரலாறு வழிகளை சார்பில் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த கட்சியினுடைய பாடல் அருமை வந்திருக்கு. கட்சி கொடியும் சிறப்பா வந்திருக்கு. அதனால எங்க 2 பேருடைய சார்பாக வரலாறு வழிகளின் சார்பாக உங்கள் கட்சி வெற்றி பெற வாழ்த்துறோம். ஆமா அது போக மீண்டும் மற்றும் ஒரு காலையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.